இப்போ வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தமிழகத்தில இருந்து காங்கிரசுக்கு சென்றிருக்கக்கூடிய சர்வே ரிப்போர்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியிலேயே பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக கே.சி. வேணுகோபால் அவர்களுக்கு, ராகுல் காந்தி அவர்களுக்கு, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி இவர்கள் மத்தியிலேயே ஒரு முரண்பாடான ஒரு போக்கு இருப்பதாகத்தான் இப்ப டெல்லியில நாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கியமான நண்பர்களிடத்துல பேசும்போது அவங்களே இதை கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க. இங்க தமிழகத்துல திராவிடம் அப்படிங்கிற கட்சியுடைய அஸ்திவாரத்தையே விஜய் அசைச்சிட்டாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இனி காங்கிரஸ் போன்ற கட்சியுடைய தயவு பெருமளவுல தேவை கிடையாது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு முடிவுகள், தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு விஜய் அவர்கள் கையசைத்தால் எதிரில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் திமுக, அதிமுகவை கடந்து மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் பின்னாடி அணிவகுக்கக்கூடிய அளவுல இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையை விஜய் மாத்தி இருக்காங்க. இதுதான் காங்கிரஸ் மத்தியில பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்காங்க. திமுக கூட பயணிச்சிருக்கோம். சோ முடிவுகள்ல பெரிய அளவுல ஒரு அதல பாதாளத்துல விழக்கூடிய அளவுக்கு நமக்கு அடி விழுந்துச்சு அப்படின்னா தமிழகத்துல இனி காங்கிரஸ் இருக்காது. எப்படி திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகளை விஜய் வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்புறப்படுத்தக்கூடிய வகையில மக்கள் மத்தியில ஒரு புரட்சியை உருவாக்கி இருக்கிறாரோ, இந்த புரட்சி திராவிடத்துக்கு மட்டுமல்ல காங்கிரசுக்கு விழுந்த சவுக்கடி அப்படின்னு சொல்லிதான் டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் மட்டத்திலையும் பெரிய அளவுல டாக் போய்கொண்டிருக்கிறது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட்டா 99க்கு கீழே வெற்றி பெற போறார்களா இல்ல ட்ரிபிள் டிஜிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு சப்போஸ் எதிர்பார்த்தது போல 90, 100, 110 அந்த அடிப்படையில சீட்டுகள் கிடைத்து அப்ப மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டால் திமுக கூட பயணிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 5 சீட்டு, 8 சீட்டு, 10 சீட் ஜெயிச்சு இருந்தால் முதல் ஆளாக தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருவாங்க. காங்கிரஸ் மட்டும் கிடையாது, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், ஏன் அதிமுகவில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், பல கட்சிகள் ஓடி விஜய் கூட இணைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வினோத். டெல்லி எப்படி சார் இருக்கு? டெல்லியில இருக்கீங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு சளைத்தது இல்லை அப்படிங்கிற அளவுல தான் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் டெல்லியிலையும் அதே கிளைமேட் தான். வெயில் தாக்கம் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. அதை கடந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை நான் கம்பேர் பண்றது போலதான் வெயில் தாக்கம் மட்டுமல்ல அரசியல் தாக்கமும் டெல்லியில பெரிய அளவுல தான் இருந்துட்டு இருக்கு. குறிப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நடந்து முடிந்திருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல், இன்னும் தேர்தல் முடிவுகளுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கிறது. அதாவது மே 4ஆம் தேதி வரை இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சதுல இருந்து டெல்லியிலையும் தமிழக அரசியல் கள வாக்குப்பதிவு பெரிய அளவுல ஒரு சூறாவளியை, புயலை கிளப்பி இருக்கிறது. என்ன புயல், என்ன சூறாவளி அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பாஜக, அதிமுக கூட இணைஞ்சு களம் கண்டாங்க. பாஜகவுக்கு, டெல்லி பாஜகவுக்கு 200 தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அசூரன்ஸ தமிழக பாஜக தலைவர்களும் கூட்டணிக்கு தலைமை தாங்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துண்டு போட்டு தாண்டாத குறையாக கொடுத்திருந்தாங்க. இதே போலதான் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கக்கூடிய திமுக இந்த முறையும் பெரிய அளவுல வெற்றி பெறும். காரணம் என்ன அப்படின்னா பல்வேறு வாக்குறுதிகளை நாம நிறைவேற்றி இருக்கோம். இந்த வாக்குறுதிகள் முழுமையாக போய் சேரலைன்னாலும் ஒரு சாரருக்கு இந்த வாக்குறுதிகள் போய் கிடைத்திருக்கிறது. அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க. காலம் காலமாக திமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை யாராலும், எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. இதைத்தான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எந்த கொம்பனாலும் திமுக ஆட்சியை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாகவே தெரிவிச்சாங்க. அதே போலதான் பாத்தீங்கன்னா கூட்டணி வலிமையும் திமுகவுக்கு பெரிய அளவுல இருந்தது. 15க்கு மேற்பட்ட கட்சிகள் கூட இருக்காங்க அப்படிங்கிற நிலையில தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட செல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு பக்கம் இருந்தாலும் இறுதி முடிவாக திமுக கூட செல்றதுதான் வெற்றி குதிரையில நாம பயணிப்பதற்கு சாதகமாக இருக்கும். முடிந்த அளவுக்கு தொகுதிகளை வாங்கி போட்டியிட்டு
நாம வந்து ஒரு 15-20 எம்எல்ஏக்களையாவது உருவாக்கி விட வேண்டும் அப்படின்ற முனைப்புலதான் இறுதியில தமிழக வெற்றி கழகத்தை கட் பண்ணி விட்டு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட கூட்டணியில சேர்த்தாங்க. ஆனா இப்ப வந்து ஆனா காங்கிரஸ் வந்து வருத்தப்படுறாங்கன்ற மாதிரி ஒரு செய்திலாம் வந்திருக்குல்ல சார். என்னன்னா டிஎம்கே கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் இப்போ டெல்லி தலைமையில தமிழக வெற்றி கழகம் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு, நம்ம அவங்க பக்கம் போலின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்களோன்ற செய்திலாம் வந்துட்டு இருக்குல்ல சார், இது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா கண்டிப்பாக அதேதான். என்ன அப்படின்னா வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து பாதி பேருக்கு மேல திமுக கூட்டணியில போனோம்னா நாம வந்து வெற்றி பெற்றலாம், திமுக கூட்டணியில போறதுதான் நல்லது. காரணம் என்னன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட போனாலும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகரை தலைவராக கொண்ட தமிழக வெற்றி கழகம் கூட்டம் எந்த அளவுக்கு நடிப்பு திறமைக்காக நடிகருக்காக கூடினாலும் அது வாக்குகளாக மாறாது. கடந்த கால வரலாறுகள் இப்படித்தான் அமைஞ்சிருக்கிறது. ஏன்னா இதே போலதான் கமலஹாசன் வந்து விஸ்வரூபம் கொண்டு களத்துல இறங்கினாங்க, கூட்டம் கூடியது, ஆனால் வாக்குகளாக மாறவில்லை. இப்போ கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டோடைய அவர்களுடைய கட்சி சுருங்கி கொண்டது. யாருக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியே அதே திராவிடத்துடைய கடல்ல மூழ்கி விட்டது, மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. இதே போன்ற ஒரு நிலைதான் விஜய்க்கும் உருவாகும். அதனால வந்து விஜய் கூட செல்வது காங்கிரசுடைய அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பாதிக்கு மேற்பட்ட செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பல காங்கிரஸ் தலைவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் டெல்லி காங்கிரசுக்கு அறிவுரை முன் வச்சாங்க. ஆனா டெல்லி காங்கிரஸ் தலைமையை பொறுத்த வரைக்கும் விஜயை வந்து ஒரு எழுச்சி கொண்ட ஒரு நடிகராக பார்த்ததுனாலையும் அதே நேரத்துல விஜய் பின்னணியில இளைஞர்கள் இருக்கிறதுனால விஜய் கட்சிக்கு தமிழகத்துல ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற நிலையில தான் பார்த்தாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா தமிழகத்துல இருந்து டெல்லி காங்கிரஸ் தலைமை பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி தமிழக சர்வேக்களை எடுக்கும் போது விஜய் கட்சிக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே 10% மேல வாக்கு வங்கி இருக்கிறது, 15% கிட்ட இருக்கிறது அப்படிங்கிற ரிப்போர்ட்டுகள் எல்லாம் போனது. அதனால வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட செல்வது காங்கிரஸை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு, அதாவது தமிழகத்தை ஆண்ட ஒரு காங்கிரஸ் கட்சி இப்போ நாளுக்கு நாள் தேய்பிறை போல தேய்ந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் கூட பயணிச்சோம்னா நம்ம கட்சியை அழிச்சு ஒழிச்சிருவாங்க. சோ புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய விஜய் போன்றவோட பயணிச்சா கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற நிலையில தான் ஒரு ஆங்கிள் யோசிச்சாங்க. இதற்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KC வேணுகோபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால இப்போ விஜய் அவர்களுக்கு தமிழகம் மட்டுமல்ல கேரளாவிலையும் விஜய் பின்னாடி இளைஞர்கள் இருக்கிறதுனால விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணிக்கு போனோம் அப்படின்னா கேரளாவிலையும் இளைஞர்கள் வாக்குகளை காங்கிரஸ் பக்கம் தக்க வைக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முதியோர் மடம் போல முதியோர்கள் தான் பெருமளவுல இருக்காங்க. அபோவ் 40, 45, 50 அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்காங்க. இளைஞர்கள் வந்து அங்கு பெருமளவு கிடையாது, குறைஞ்ச அளவு தான் இருக்காங்க. நீண்ட நெடிய காலம் கட்சியில பயணிக்கக்கூடியவருடைய பேரன்கள் பேத்திகள் அப்படிங்கிற நிலையில இருக்கிறாங்களே தவிர அதை கடந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள இளைஞர்கள் பெருமளவு இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதை ஈடுகட்டுவதற்கு விஜய் போன்ற இளைய தலைமுறை நடிகர்கள் உள்ள வர வேண்டும், எழுச்சி கொண்டவர்கள் உள்ள வர வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் KC வேணுகோபால் அவர்கள் கடந்த காலத்துல ராகுல் காந்தி அவர்களுக்கு டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு அறிவுரை கூறினாங்க. தாவேகா கூட நம்ம கூட்டணி செல்லலாம் அப்படின்னு இறுதி வரை போராடினாங்க. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் இறுதி நேரத்துல ராகுல் காந்தியுடைய மனநிலையை மாற்றி தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய திமுகவுல பயணிப்பதற்கான முடிவை எடுத்தாங்க. இப்போ வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தமிழகத்தில இருந்து காங்கிரசுக்கு சென்றிருக்கக்கூடிய சர்வே ரிப்போர்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியிலேயே பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக KC வேணுகோபால் அவர்களுக்கு, ராகுல் காந்தி அவர்களுக்கு, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி இவர்கள் மத்தியிலேயே ஒரு முரண்பாடான ஒரு போக்கு இருப்பதாகத்தான் இப்ப டெல்லியில நாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கியமான நண்பர்களிடத்துல பேசும்போது அவங்களே இதை கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா விஜய் கூட போயிருந்தால் காங்கிரசுக்கு எதிர்காலம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வாக்குப்பதிவுக்கு பிந்திய நிலையில இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் 28 தொகுதியில களம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சிங்கிள் டிஜிட்டை தாண்டாது. ஒரு 4, 5, 6 தொகுதிகளுக்குள்ள காங்கிரஸ் கட்சி சுருங்க போகிறது. எதிர்காலத்துல காங்கிரஸ் கட்சி எந்த அலையன்ஸுக்கு போனாலும் டபுள் டிஜிட்ல கூட்டணி கட்சிகள் தொகுதிகள் கொடுக்க முன்வர மாட்டாங்க. அதாவது கண்கட்ட பிறகுதான் இனி சூரிய நமஸ்காரம் நாம செய்ய வேண்டுமா அப்படிங்கிற நிலையில அவர்களுக்குள்ளாகவே ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் நிலவி கொண்டிருப்பதாகத்தான் டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நம்முடைய நண்பர்களும் தெரிவிக்கிறாங்க. டெல்லியில இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களும் இது போன்ற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மிக முக்கியமான ஒரு கருத்துக்களையும் நாம இதுல பதிவு பண்ண வேண்டியது, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். அது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் நடிகராக இருந்த போது அரசியல் மீது அவருக்கு ஒரு பற்று ஈடுபட்டு அரசியல் களத்துல குதிக்கலாம் அப்படிங்கிற நிலை வரும்போது விஜய் அவருடைய தந்தை SA சந்திரசேகர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில விஜயை இணைத்து
காங்கிரஸ் கட்சியில முக்கியமான ஒரு பதவி வாங்கி விடலாம் அப்படிங்கிற நிலையில தான் டெல்லிக்கு விஜய் அவர்களை அப்பாயின்மெண்ட் வாங்கி ராகுல் காந்தியை சந்திப்பதற்கு அழைச்சி சென்றாங்க. நமக்கு எல்லாமே தெரியும், மீடியாக்கள்ல இந்த தகவல் வந்தது. அதே நேரத்தில் அரசல் புரசலாகவும் பல பேர் இதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. அப்போ டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசும்போது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி வேற ஒரு ஆங்கிள் திங்க் பண்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல திமுகவும் காங்கிரசும் ஒரு வலுவான அலையன்ஸா இருக்கிறது. அந்த ரெண்டு கட்சியுமே தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி செல்வாக்கு இழந்து கிடந்தாலும் விக்ரமாதித்தன் முதுகுல் தொங்கும் வேதாளம் போல ஸ்டாலின் அவர்களுடைய முதுகுல தொங்கினால் நமக்கு வெற்றி கிடைத்து விடும் அப்படிங்கிற நிலையில தான் அப்ப இங்கேயே நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் ராகுல் காந்தி திங்க் பண்ணினாங்க. இந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்கள்கிட்ட எஸ் சந்திரசேகர் அவர்கள்கிட்ட நீங்க ஒரு நடிகராக இருக்கிறதுனால முதல்ல நீங்க களத்துல நின்று உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுங்க. அதன் பிறகு நீங்க காங்கிரஸ் கட்சியில இணைவதா, காங்கிரஸ் கட்சியில முக்கியமான பதவி கொடுப்பதா அப்படிங்கிறத நாங்க தீர்மானிக்கிறோம். இப்போ அதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டதாக ஒரு முக்கியமான தகவல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் மீடியாக்கள்ல எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதன் பிறகுதான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சோ இது போன்ற ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் ஏன் நாம ஒரு தனி கட்சி கண்டு தமிழ்நாட்டுடைய அணியணையில அமரக்கூடாது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்படி சொன்னவர்கள் மத்தியில நாம செயலால் அதை ஏன் ப்ரூவ் பண்ணக்கூடாது. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கான அஸ்திவாரத்தை வலுவாக போட தொடங்கிறாங்க. அதே நேரத்துல தமிழ்நாட்டு அரசியல் களம் திராவிடத்தை சுற்றியே 50-60 ஆண்டு காலமாக சுழன்று கொண்டே இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில நாம திராவிடம் அப்படிங்கிற அஸ்திவாரத்தோடு திராவிடத்தை சாய்க்க வேண்டும். இப்படியான சூழ்நிலையில தான் ஸ்ட்ராட்டஜி போட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து அதில் பல்வேறு தரப்பட்ட தலைவர்களையும் அவர்களுடைய நல்ல கொள்கைகளை மட்டும் நாம எடுத்துக்கிறோம். அவர்கள் குறித்த விமர்சனங்கள், அவர்களுடைய தவறான கொள்கைகள் நாங்க எடுத்துக்கல அப்படிங்கிற நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி கண்டது. இப்ப வாக்குப்பதிவு முடிவடைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கே விஜய் நம்ம கிட்ட பேசினாரு. சோ அன்னைக்கு பேசும்போதே விஜய் போன்றவர்கள் நம்ம கட்சியில இணைத்திருந்தால் இளைஞர் பட்டாளம் கொண்ட ஒரு கட்சியாக தமிழ்நாட்டுல காங்கிரஸ் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கும். அன்னைக்கு தப்பு பண்ணிட்டோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி செல்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகி இருந்தது. இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் தொடர்ச்சியாகவே காய்களை நகர்த்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நாமளும் தாவேகா கூட்டணிக்கு வருவதாகவே சொல்லிக்கொண்டே திமுகவுடன் பேரத்தை அதிகரித்து நாம தொகுதியை வாங்கி இறுதி நேரத்துல தாவேகாவுடைய கழுத்தை அறுத்து விட்டு நாம இங்கிட்டு ஓடி வந்தோம். இது 2வது மிகப்பெரிய ஒரு தப்பு. இப்படியான சூழ்நிலையில தான் இந்த வாக்குப்பதிவுக்கு பிந்திய கருத்து கணிப்பு சர்வேக்கள் எல்லாமே விஜய்க்கு பெரிய அளவுல விஜயை ஒரு விஸ்வரூபமாக்கி மாற்றி இருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமான ஒரு வாக்கு இருக்க போறது. அப்போ பாத்தீங்கன்னா இங்க தமிழகத்துல திராவிடம் அப்படிங்கிற கட்சியுடைய அஸ்திவாரத்தையே விஜய் அசைச்சுட்டாங்க. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இனி காங்கிரஸ் போன்ற கட்சியுடைய தயவு பெருமளவுல தேவை கிடையாது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு முடிவுகள், தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு விஜய் அவர்கள் கையசைத்தால் எதிரில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் திமுக அதிமுகவை கடந்து மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் பின்னாடி அணிவகுக்கக்கூடிய அளவுல இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையை விஜய் மாத்தி இருக்காங்க. இதுதான் காங்கிரஸ் மத்தியில பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கு. அதாவது தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்துல தவறான முடிவுகளை எடுப்பதில் காங்கிரஸ் தலைவர்கள் வல்லமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு கட்சி தொடர்ச்சியாக நீடிக்கணும் அப்படின்னா இளைய தலைமுறை அந்த கட்சியில் எத்தனை சதவீதம் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க, நாளுக்கு நாள் யூத்துடைய வருகை எந்த அளவுல இருக்கிறது, புது ரத்தம் எந்த அளவுல பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானதாக கருத்துல கொள்ளப்படும். ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் புது ரத்தம் அப்படிங்கிறது அங்கு பாய்ச்சப்படவே இல்லை. அங்க இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாமே வலுவுழந்து செயலிழந்து போயிருக்கக்கூடிய முதியவர்களுடைய ரத்தம் தான் அங்க இருந்துகிட்டு இருக்கு. அந்த முதியவர்கள் தான் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை வளர்க்க விடாமல் பெருமளவுல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்திலையும் ஒரு பெரும் வாய்ப்பு விஜய் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு 2-3 தடவை நாம அதை பயன்படுத்த தவறி விட்டோம். கே.சி. வேணுகோபால் அவர்கள் சொன்ன விஷயத்தை கருத்துல கொண்டு விஜய் அவர்களை நம்ம விஜய் அவர்கள் அலைன்ஸ்ல சென்றிருந்தால் தமிழ்நாட்டிலையும் டபுள் டிஜிட் அளவுக்கு கணிசமான தொகுதியில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கும். கேரளாவிலையும் விஜய் அவர்களை நாம யூஸ் பண்ணி இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்கி அங்கும் பெர்சன்டேஜ் அதிகப்படுத்தி இருக்கலாம். இதை கடந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் கேரளா மட்டும் கிடையாது, விஜயோடைய படங்களை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா, கேரளா, ஏன் நார்த்தில் கூட பெரிய அளவுல வசூல் செய்யக்கூடிய நடிகராக விஜய் இருக்காங்க. அப்ப விஜய் அப்படிங்கிற பேச நாம இந்தியா முழுவதுக்கும் கூட பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் இல்லாத சுயநல போக்கோடு செயல்படக்கூடிய
ஒரு சில காங்கிரஸ் உடைய முன்னணி தலைவர்கள் சொன்ன கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளும் எடுத்த தவறான சர்வேக்களும் தான் காங்கிரஸ் கட்சியை நம்ம வந்து டெல்லியில தவறான முடிவெடுக்க தூண்டி விட்டது. இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது? திமுக கூட பயணிச்சிருக்கோம். சோ முடிவுகள்ல வந்து பெரிய அளவுல ஒரு அதல பாதாளத்துல விழக்கூடிய அளவுக்கு நமக்கு அடி விழுந்துச்சு அப்படின்னா தமிழகத்துல இனி காங்கிரஸ் இருக்காது. எப்படி திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளை விஜய் வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்புறப்படுத்தக்கூடிய வகையில மக்கள் மத்தியில ஒரு புரட்சியை உருவாக்கி இருக்கிறாரோ, இந்த புரட்சி வந்து திராவிடத்துக்கு மட்டுமல்ல காங்கிரசுக்கு விழுந்த சவுக்கடி அப்படின்னு சொல்லிதான் டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் மட்டத்திலையும் பெரிய அளவுல டாக் போய்கொண்டிருக்கிறது. ஓகே சார், நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ வருகின்ற மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் காங்கிரசும் டிவிகேவும் கூட்டணிக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் எதனா அமையுமா? இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட்டா 99க்கு கீழே வெற்றி பெற போறார்களா இல்ல ட்ரிபிள் டிஜிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. ட்ரிபிள் டிஜிட் அப்படின்னா வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மெஜாரிட்டி கிடைத்து விடும், கிடைப்பதற்கான சூழலே இருக்கும். இப்போ டபுள் டிஜிட் அப்படிங்கிற நிலையில செல்லும் போதுதான் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு நிலை இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு சப்போஸ் எதிர்பார்த்தது போல 90, 100, 110 அந்த அடிப்படையில சீட்டுகள் கிடைத்து அப்ப மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டால் திமுக கூட பயணிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு 5 சீட்டு 8 சீட்டு 10 சீட் ஜெயிச்சிருந்தால் முதல் ஆளாக தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சிடுவாங்க. காங்கிரஸ் மட்டும் கிடையாது, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், ஏன் அதிமுகவில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், பல கட்சிகள் ஓடி வந்து விஜய் கூட இணைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சவே தேர்தலை சந்திப்பதற்கு முந்தைய நிலையிலேயே அவர் கட்சியுடைய கொள்கைகளை அறிவிக்கும் போது தெரிவித்த விஷயம் என்ன, என்னுடைய தலைமையிலான அரசுல ஆட்சியில் பங்கு கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். இந்த கருத்தை அழுத்த திருத்தமாக வச்சாங்க. இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த காலத்திலையும் சரி, அதன் பிறகு திராவிடம் உருவாகி காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திராவிடம் ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி, திமுக அதிமுக மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சரி, ஆட்சியில் பங்கு யாருக்கும் கொடுக்க மாட்டோம், நீங்கெல்லாம் எங்க கூட சேர்ந்து உழையுங்க, எங்களுக்காக வியர்வை சிந்துங்க, தேவைப்பட்டால் உங்களுக்கு காந்தி நோட்டு வேணும்னா நம்ம வந்து தேவைப்படக்கூடிய அளவுல கொடுத்து அனுப்பிச்சிடும், நீங்க வாங்கிட்டு போயிட்டு கப்பு சிப்புன்னு மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா முழுமையாக அந்த பழத்தை சுவைக்கக்கூடியது நாங்க மட்டும்தான் ருசி பார்ப்போம் சுவைப்போம், அதுல வந்து நீங்க யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற நிலையில தான் ஆட்சி அதிகாரத்தை எடுத்து சென்றுகிட்டு இருந்தாங்க. அதுதான் நாம ஏற்கனவே சொன்னோம், திராவிடத்துடைய அஸ்திவாரத்தை சாய்க்கக்கூடிய வகையில விஜய் அவர்கள் ஸ்ட்ராட்டஜி முன்னெடுத்தாங்க. திராவிடம் கொடுக்காத ஒரு விஷயத்த நாங்க கொடுக்கிறோம், ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கையில எடுத்தாங்க. திராவிட தலைவர்களையும் அவர்களுடைய நல்ல கொள்கைகளை தாவேக கையில எடுத்தாங்க. இப்படி கையில எடுத்து களமாடிய விஷயம் தான் திராவிடத்தை சாய்க்கக்கூடிய ஒரு நிலையில இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலை தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றால் வெற்றி பெறக்கூடிய நிலையில இருந்தால் மெஜாரிட்டி கிடைக்காமல் இருந்தாலும் பல கட்சிகள் அடுத்த நிமிஷம் ரிசல்ட் வந்த பிறகு கூட்டணியை முடிச்சுக்கிட்டு ஓடி வந்து விஜய் பக்கம் சேருவாங்க. விஜய் பக்கம் சேரும் போது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல ஒரு மாசான கட்சியாக இருக்கும். அதே நேரத்துல வந்து நம்ம இதை கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தமிழகத்துல திமுக அதிமுகவை விட ஒரு கட்சி தனித்து போட்டியிட்டு அதிக பெர்சன்டேஜ் கொண்ட கட்சி அப்படிங்கிற நிலையிலையும் தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பெர்சன்டேஜ ப்ரூவ் பண்ண போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2022 6ஆம் ஆண்டு தேர்தல் முதல் முறையாக சந்தித்த தேர்தல் மே 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பல சாதனைகளை தமிழக வெற்றி கழகம் நிறைவேற்ற போகிறது. ஒண்ணு, அதிக பெர்சன்டேஜ் கொண்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத பதிய வைக்க போறாங்க. ரெண்டாவது, ஒரு கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்துக்குள்ளாரவே ஆண்ட ஆட்சி செய்த கட்சிகளுக்கு பீதியை ஏற்படுத்திய ஒரு கட்சி அப்படிங்கிற நிலையையும், குறுகிய காலத்துக்குள்ளாரவே பெருமளவு வெற்றியை ஈட்டிய கட்சி அப்படிங்கிற நிலையிலையும் பல சாதனைகள் வந்து பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு மீடியாக்கள்ல வரிசையாக வரப்போகிறது. அதாவது எந்த ஒரு கட்சியும் முறியடிக்க முடியாத சாதனைகள். திமுக கூட 1949ஆம் ஆண்டு கண்ட கட்சியை பொறுத்த வரைக்கும் 57ல தான் தேர்தல் களத்துல தனிச்சு போட்டிடுறாங்க. தனிச்சு போட்டிட்டு 14% வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்றாங்க. அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தை பொறுத்த வரைக்கும் 8 ஆண்டுகள் கழித்து தான் தனிச்சே களத்துல நிக்கிறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பித்து ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே தனித்து போட்டியிட்டு தமிழக அரசியலை புரட்டி போடக்கூடிய வகையில அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த தேர்தல் முடிவுகள் அமைய போகிறது. இது வந்து பெரிய சாதனையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து பேசுவோம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.
உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164